உலகத்துக்கே ஒரு பேராபத்து வந்திருக்கு, அது யூஎஸ் அண்ட் ரஷ்யானால. தெரியுமா? ஏற்கனவே இருக்கிற ஆபத்து பத்தாதுன்னு சொல்லிட்டு இதுல இன்னும் பேராபத்து வரையா? ஆமா, அது எதனாலனா February 5th நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி, அதாவது அக்ரிமெண்ட் யூஎஸ் அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் முடியுது. அது எதுக்காகனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் கண்ட்ரோலுக்காக. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டாக சொல்லணும்னா 1972 SALT 1 ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹிரோஷிமா நாகசாகி மேல ஜப்பான்ல நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணனால அதோட எஃபெக்ட் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஸோ நியூக்ளியர் வெப்பனோட பாதிப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரெண்டுமே பெரிய நாடுங்கிறனால இவங்க கிட்ட நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, வச்சுப்பாங்கன்றனால ஒரு கண்ட்ரோல் ட்ரீட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1972 SALT 1 என்ன பண்ணாங்கன்னா லிமிட் பண்ணாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1979 SALT 2 அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டில என்ன சைன் பண்ணாங்க, ரெடியூஸ் பண்றதுக்கான ட்ரீட்டி. பட் அந்த டைம்ல கோல்டு வார் நடந்தனால அது பெருசாக ஃபாலோ பண்ணல. அண்ட் தென் அதேவே 1990 இது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி இவ்வளவுதான் இருக்கணும், ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டியை மறுபடியும் பவருக்கு கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ் மிலிட்டரி போய் ரஷ்யாலையும் ஓகே இவங்க கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, அவங்க சொன்னதுதான் இருக்கு, ரஷ்யா போய் யூஎஸ்லயும் வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல 1910 ஒபாமா பிரசிடென்டா இருந்தப்போ அவரும் அதை ரெனியூ பண்ணப்போ என்ன பண்ணாங்கன்னா ஓகே இதுல வந்து ரெடியூஸ் பண்ணாங்க, இதில் கண்ட்ரோலே பண்ணாங்க. ஓகே 1500 தான் நியூக்ளியர் வெப்பன் வார் ஹெட்ஸ் இருக்கணும், ஸோ 2 பேர்கிட்ட இவ்வளோதான் இருக்கணும், ரெடியூஸ் பண்ணதையும் தாண்டி இவ்வளோதான் இருக்கணும்ன்றத மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ அதையே February 5th வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. எதுக்கு ஆபத்துன்னா February 5th அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இனிமே 2 பேரும் எவ்வளவு வேணா வச்சுக்கலாம்ல, யார் எங்க வேணா குண்டு போட்டு போவாங்கல்ல. யார் எங்க வேணா போட முடியாது. நியூக்ளியர் வெப்பனோட பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்க முதல்ல லிமிட் தான் பண்ணிருந்தாங்க, அவங்க எங்க வேணா போட்டுக்கலாம். பட் ஒரு காமன் சென்ஸா யோசிச்சு அந்த பிரசிடென்ட்ல ஓகே இது போட்டா அவனுக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லீடர்ஸ் வந்து கண்ட்ரோல்டா இருந்தாங்க. பட் இப்போ இஃப் தே ஹேவ் ட்ரம்பும் டேஞ்சரஸ் தான், புட்டினும் டேஞ்சரஸ் தான். ஸோ அவங்க என்ன வேணா பண்ணலாம். பட் அவங்க இந்த ட்ரீட் இப்போ எக்ஸ்பைரி ஆனனால அவங்க என்ன எவ்வளோ வேணா டெவலப் பண்ணிக்கலாம். இதனால என்ன மற்ற கண்ட்ரீஸ்க்கு உலகத்துக்கே ப்ராப்ளம்னா ஓகே அவங்க 2 பேர்கிட்ட அவ்வளோ இருக்கு, சேஃப்டிக்கு நானும் கிரியேட் பண்றேன், நானும் இவ்வளோ வச்சுக்கிறேன், சைனாவும் இந்தியாவும் இந்த மாதிரி பண்ணிட்டே போனாங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகமாயிட்டே போகும், விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இதனால தான் நான் சொன்னேன் உலகத்துக்கு ரொம்ப ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு.